இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பத்தி படிக்க போறோம். ஹோலி ஸ்பிரிட் அண்ட் பரிசுத்த ஆவியானவர். ஃபர்ஸ்ட் காரியமா யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு படிக்க போறோம். நிறைய இடத்துல பைபிள்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது, பரிசுத்த ஆவி பொழிந்தார், அந்த மாதிரி நிறைய பதத்துல பரிசுத்த ஆவியை குறித்து பேசுறத பார்த்திருக்கோம். இன்னைக்கு வசனங்கள்ல இருந்து யார் அந்த பரிசுத்த ஆவியானவர், பைபிள் நமக்கு அவங்களை பத்தி எப்படி சொல்லி தருது அப்படின்னு படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் யார்னா அவர் தேவன். அவர் ஒரு நபர். he is a person, third person in the trinity. அவர் யாரு? திருத்துவ தேவனில் ஒருவர், பிதா, குமாரன் அண்ட் பரிசுத்த ஆவி. மத்தேயுக்கு எழுதிய சுவிசேஷம் 28:19 வசனம் பாத்தீங்கன்னா இப்படியாக சொல்கிறது: ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா திருத்துவ தேவனை பத்தி சொல்றத பாக்குறோம். யாருடைய நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. So Trinity, the Father, Son and the Holy Spirit has been equally mentioned here. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல 1-4 வசனங்கள் நமக்கு இது நல்ல தெரிஞ்ச ஒரு பேசேஜ். யாரை பத்தினா அனனியா மற்றும் சபிரால பத்தி. அதுல நமக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அத அக்கா படிப்பாங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இதுல நீங்க கவனமாக பார்த்திருந்தீங்கன்னா 3வது வசனத்துல பேதுரு அனனியாவை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படியாக அப்படின்னு. யாருக்கு விரோதமா பொய் சொல்லியிருக்காரு? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகன்னு. அதே 4வது வேர்ஸ்ல கடைசி பாகத்துல பாத்தீங்கன்னா, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். சோ இங்க தெளிவா சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் யாரு? தேவன். கரெக்டா ஈக்குவேட் பண்ணி பேதுரு நமக்கு இங்க காட்டுறது பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமா பரிசுத்த ஆவியானவரை பத்தி எங்க சொல்லி இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி யோவானுக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை பத்தி நமக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்கத பாக்குறோம். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நுழைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 7வது வசனத்தோட பின்பகுதியில பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளன் இயேசு கிறிஸ்து சொல்றத பாக்குறோம். அதே போல 12வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா 13வது வசனத்துல அவரை யாருன்னு சொல்றாங்க? சத்திய ஆவியாகிய அவர். சத்திய ஆவியாகிய அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டதை யாவையும் வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அறிவிப்பார். அவர்
அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையவைகளை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். கரெக்டா ஜீசஸ் வந்து தேவன் என்கிட்ட சொன்னதை நான் வந்து உங்ககிட்ட சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து சொல்லுவார் அப்படின்னு. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தேற்றளவாளர், சத்திய ஆவியாகிய அவர், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு வல்லமை கிடையாது, இல்ல ஒரு சக்தி கிடையாது. அவர் நமக்குள்ள வரப்ப நமக்கு வல்லமையை கொடுக்கிறாரு. வல்லமையானவர் பரிசுத்த ஆவியானவர். நிறைய தடவை நம்ம தப்பா பரிசுத்த ஆவிய ஏதோ ஒரு சக்தி நம்ம வருது, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை வருது அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா பேசுற நிறைய வாட்டி நான் கவனிச்சிருக்கேன் நிறைய சில சமயங்கள்ல. பட் அவர் வந்து பர்சன், ஹி இஸ் த பர்சன். அவர் வந்து காட். அண்ட் அவர் நமக்குள்ள வரப்ப நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். அவர் நமக்குள்ள வரப்ப நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்காக வச்சிருக்க நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த காரியங்களை நமக்கு நினைவு கூட்டவும் அவர் நமக்குள்ள வரதை பாக்குறோம். இன்னும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே முதல் 2 வசனத்திலேயே நம்ம வந்து தேவ ஆவியானவரை பத்தி படிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதுலயும் பாத்தீங்கன்னா என்னவா எழுதி இருக்குது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆரம்பம் முதலாகவே பரிசுத்த ஆவியானவர் கிரியேஷன்ல இருந்து ஆக்டிவா தேவனோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் படைப்புல இருந்து நடவிக்கிறத பாக்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட நம்ம பாக்குறப்ப நிறைய லீடர்ஸ்க்கு, மோசஸ், நிறைய தனித்தனியான மனுஷங்களை எடுத்து ஆவியானவர் அவங்களை நிரப்பி ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்ய வைக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி நிறைய நியாயாதிபதிகளை வந்து எழுப்பி அவங்களுக்கு தேவையான கிருப வரங்களை கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து அவங்களையும் வந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க ஆண்டவர் உபயோகப்படுத்துறத பாக்குறோம். அதே போல ராஜாக்களுக்கும் தேவையான அபிஷேகத்தை கொடுத்து தேசத்தை வழிநடத்தக்கூடிய கிருபையை கொடுக்கறத பாக்குறோம். அதே போலதான் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆவியானவரால ஏவப்பட்டு நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்ததை நம்ம பாக்குறோம். நாங்க ரொம்ப டீட்டெயிலா போல சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காரு. அவரோட ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி. ஒரே ஒரு அவரை பத்தி டெஸ்டிமனியா பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவ ஆவியானவர் இந்த மனுஷனிடத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம் 39ல சொல்றத பாக்குறோம். அதே போல தானியேலை குறித்தும் நேபுகாத்நேச்சர் சாட்சி சொல்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த தேவன் ஆவி தானியலுக்குள்ள இருக்கிறது அப்படின்றத அவர் சாட்சியா சொல்றத பாக்குறோம். அதே போல தொடர்ந்து பாக்குறப்ப என்னாகமம் 11வது அதிகாரத்திலையும் இஸ்ரவேலோட 70 மூப்பர்கள் மேல பரிசுத்தாவியானவர் வந்து அங்க உள்ள ஜனங்கள்ல நியாயம் தீர்க்கிறது, மோசே மட்டும் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அவருக்கு உதவியாக இருக்கும்படி இந்த 70 பேர் மேலையும் மோசே மேல உள்ள இந்த ஆவியை எடுத்து ஆண்டவர் கொடுத்து அவங்கள வந்து சின்ன சின்ன ஒரு குரூப்புக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கறத பாக்குறோம். அதே போல ஒவ்வொரு நியாயாதிபதிகள் எப்பெல்லாம் வந்து இஸ்ரேவேலை சுத்தி உள்ள மத்த ராஜாக்கள் வந்து படையெடுத்து வரும்போது அவங்களை அப்ரஸ் பண்றப்ப வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒருத்தரை நியாயாதிபதியா எழுப்பி அந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்கறத பாக்குறோம். ஒத்தனியல் பாக்குறோம், அவர் மேலும் தேவனுடைய கரம் பலமா இருந்து இஸ்ரவேலை விடுவிக்கிறத பாக்குறோம். அதே போல கிதியன், அதே போல சாம்சன், சிம்சோன், அவங்க மூலமாகவும் இஸ்ரேலுக்கு விடுதலை பரிசுத்தாவியானவருடைய கிருபையினால வரதை பாக்குறோம். அதை தொடர்ந்து வந்து ராஜாக்கள், இஸ்ரேல் மக்கள் வந்து தங்களுக்கு ராஜா வேணும்னு கேக்குறப்ப சவுல வந்து முதல் ராஜாவா அவங்க நியமிக்கிறாங்க. சாம்வேல் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்றாரு. அப்புறமே சவுல் வந்து தேவனுக்கு விரோதமான காரியம் செய்து கீழ்ப்படியாம போகிறப்ப தாவீதை வந்து அபிஷேகம் பண்றத பாக்குறோம். அவங்களுக்கு அங்க கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் எதுக்குன்னா தேசத்தை வழி நடத்த வேண்டிய ஒரு ராஜாவுக்குள்ள ஒரு அதிகாரம். ஒரு வசனம் வந்து அழகா சொல்லுது, எப்படி வந்து தாவீது ராஜா அபிஷேகப்பட்ட உடனே ஆவியானவர் வந்து சவுல் இடத்துல இருந்து விலகி போய் வேற ஒரு ஆவி அவருக்குள்ள வரதை பாக்குறோம். அந்த வசனத்தை மட்டும் நம்ம படிப்போம். முதல் 1 சாமுவேல் 16, 13, 14 வசனத்தை மட்டும்.
அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. சோ ராஜாக்களுக்கு கொடுத்த அபிஷேகம் என்னது? அவங்களுக்கு அந்த காலம் வரைக்கும் அந்த கண்ட்ரி அந்த நாட்டை நடத்துக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுக்காகவும், அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கறதுக்காகவும், அவங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுக்கறதுக்காகவும். எசேக்கியேல் கூட எழுதியிருக்கவர் அவருடைய எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரத்துல எப்படி பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்பப்பட்டு அவர் தரிசனங்களை பார்த்து அது மூலமா தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காருன்னு. இப்ப பழைய ஏற்பாட்டுல இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் வெளியில இருந்து ஒரு சில காரியங்களுக்காக ஒரு சில பேரை எழுப்பி அவங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக வாழ்ற நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அவர் வாசம் பண்ணுகிறார். அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தம். அப்படியும் அவர் எப்பயுமே நம்மளை விட்டு நீங்கி போவதே இல்லை. நமக்குள்ள பெர்மனண்டா நமக்குள்ள வாசம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம், சவுலோட காரியத்துல பாக்குறப்ப பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு நீங்கி போனார்னு இருக்கு. ஆனா நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார். நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார். இந்த ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தம் எங்க கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டுலன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இது எந்த நாட்கள்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து உயிர் தெழுந்ததுக்கு பின்பு இந்த வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறும் அப்படின்றதுதான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க? மாம்சமான யாவர் மேலும் உங்கள் குமாரத்திகள் மேலும் மூப்பர்கள் மேலும் வாலிபர் எல்லார் மேலும் அந்த நாட்களில் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கத பாக்குறோம். அதையே திருப்பி நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு தத்தமா பரிசுத்த ஆவியானவரை எப்படி நமக்குள்ள ஊற்றப்படுத்த போகிறார் அப்படின்றத சொல்றத பாக்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமே அவருடைய சீஷர்களுக்கு சொல்ற காரியம். அதுல 2 காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எவ்வளவு நாளைக்கு? ஒரு சில நாட்களிலே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அது என்ன வாக்கு தத்தம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம பலனடைந்து, அதாவது சீஷர்கள் எல்லாரும் பலனடைந்து எருசலேம்ல ஸ்டார்ட் பண்ணி யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமும் போய் சாட்சிகளா இருக்கத்தக்க ஆவியானவருடைய கிருபை நமக்குள்ள வரப்போகுது, அவருடைய பலன் நமக்கு வரப்போகுது அப்படின்றதுதான் இங்க வாக்கு தத்தமா இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்றத பாக்குறோம். அப்புறம் நமக்கு தெரியும் அடுத்த அதிகாரத்துல என்ன நடந்தது. பெந்திகாஸ்தே நாள்ல எப்படி ஆவியானவர் சீஷர்கள் மேலும் அங்க கூடியிருந்த 120 பேர் மேலையும் வந்தாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுல ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் படிக்கிறேன். 2வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்தே அது ஃபுல் ஸ்டோரி இருக்குது. அதுல முதல் சில வசனங்கள் மட்டும் நான் படிக்கிறேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், பிரித்தெடுக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். யோவேல்ல சொன்ன தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து இதுக்கு முந்தின அதிகாரத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறத நம்ம பாக்குறோம். இது ஆனதுக்கு அப்புறமே அப்போஸ்தலராகிய பேதுரு எழுந்து அங்க பிரசங்கம் செய்யறத பாக்குறோம். அவர் வந்து சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா 33வது வசனத்துல, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இதுல அததான் சொல்றாரு, தேவன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவர்களுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்துல உயர்த்தப்பட்டு பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இத பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். இப்ப புதிய உடன்படிக்கையில இருக்கிற இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற இந்த 120 பேரை போலதான் நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்ம ரோமருக்கு எழுதின அதிகாரம் 8, 9, 10 சொல்லும் போது பரிசுத்தாவியானவர்னால மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நமக்குள்ளேயும் அந்த பரிசுத்தாவியானவர் வாசமா இருக்கிறார். அவருடைய மினிஸ்ட்ரி என்ன நம்மளுடைய லைஃப்ல அப்படின்றதான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஜீவனை கொடுக்கிறார், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தருகிறார் அப்படின்றது வந்து ரோமருக்கு எழுதிய நிறுவனம் 8வது அதிகாரம் 9 முதல் 16 வசனத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமீன். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு சுதந்திரரும் ஆமீன். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜீவனை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம தேவ ஆவினால வழிநடத்தப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அது ஆவி நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறவராய் நம்மளோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்து ஆவியானவரை பத்தி அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அவர் வந்து எப்பயுமே நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதுமே இல்லை. திருப்பி அதே மத்தேயுக்கு எழுதின அதிகாரம் 28, 19, 20 பார்த்தபடி உலகம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். எப்படி? பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வாசம் தேர்ந்து நமக்குள்ள உலகம் முடிவு பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறோமோ, நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளை விட்டு விலகாம நம்ம கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை மறுரூபமாக்குறார். இது எங்க இருக்குது பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3:18 இருக்கு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனத்துல சொல்றது படி ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள இருக்க என்னென்ன காரியங்களை கண்டித்து உணர்த்தியோ, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு உணர்த்தியோ, செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மள தேவனை போல
இயேசு கிறிஸ்துவை போல வளரதுக்கு மருதுவமா மாற்றவரா உதவி பண்ணுகிறார். அடுத்து என்ன பண்றாருன்னா, நம்முடைய இருதயத்துல வந்து தேவனுடைய அன்பை நமக்குள்ள ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ரோமர் எழுதிய நிருபம் 5:1 முதல் 5 வசனங்கள் படித்தீங்கன்னா அது எழுதியாக சொல்லுது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அது எப்படி நமக்கு வந்து பொறுமையையும் பரீட்சையில கத்து கொடுக்குதோ அது போல அது ஆவியானவர் நமக்குள்ள வந்து தேவ அன்பை நம்முடைய இருதயத்துல ஊற்றுறதுனால அந்த நம்பிக்கை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அடுத்த ஆவியானவர் நமக்கு வந்து ஜெபிக்க உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், சில நேரங்கள்ல சோர்ந்து போறோம், சில நேரத்துல என்ன ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. we are fall short of the words. அப்படி இருக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியில வார்த்தைகளை போட்டு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அது வந்து எங்க பாக்குறோம் அப்படின்னா, ரோமர் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பாக்குறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது எங்க இருக்கு அப்படின்னா 2 கொரிந்தியன்ஸ் 3:17 இருக்கத பாக்குறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சோ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறப்ப நமக்கும் விடுதலை உண்டு. எந்தெந்த காரியங்கள்ல வந்து நம்ம வந்து விடுதலை ஆகாம இருக்கோமோ ஆவியானவர் நமக்கு அதுல இருந்து விடுதலையாக கிருபை செய்வார். என்ன அடிச்சு நிறைய காரியங்கள் சொல்லலாம். நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள வரத்துக்கு முன்னாடி எந்தெந்த காரியங்கள் நமக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்திலயோ இல்ல வந்து நமக்கு விடுதலை தேவைப்பட்டதோ ஆவியானவர் நமக்குள்ள வந்து கிரியை செய்யறப்ப கண்டிப்பா நமக்கு அந்த ஏரியாஸ்ல வந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்கிறார். நம்ம இதை ஆல்ரெடி படிச்சுட்டோம். ரோமன்ஸ் 8:13 சொன்னபடி மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நிறைய தடவை வந்து நம்ம எவ்வளவுதான் நம்மளோட சுய முயற்சியில பண்ணாலும் சில காரியங்களை வந்து நம்மளால ஓவர் கம் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா ஆவியானவருடைய உதவியை கேட்டு நம்ம பிரேயர் பண்றப்ப கண்டிப்பா வந்து அதுல ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து வந்து ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கனிகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அது எங்க இருக்குதுன்னா கலாத்தியர் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 22-23 இருக்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்ம கேம்ப்ல கூட இந்த ஒரு கொஸ்டின் வந்ததுன்னு நினைக்கிறேன். எது ஆவியின் வரங்களை காட்டிலும் ஆவியின் கனிகள் வந்து ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒர்க் பண்றப்ப, கிறிஸ்தவனா இருக்கிறப்ப நம்ம எல்லாராலையும் இந்த கனியை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியாம எந்த ஏரியாலையாவது நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா நம்ம படிச்சபடி ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ப்ரேயர் பண்றப்ப கண்டிப்பா வந்து நமக்குள்ள வீக்னஸ் ஏரியாஸ்ல அவர் நமக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணவும், நம்மளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணவும் நமக்கு கிருபை கொடுப்பார். அடுத்து நமக்கு வரங்களையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-11 வசனத்துல இருக்கு. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும்,
வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஆவியானவர் தான் இந்த எல்லா வரங்களையும் 9 வரங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸை வந்துட்டு ஆவியானவர் கொடுப்பார். சில பேருக்கு ஸ்பீக்கிங் இன் டங்ஸா இருக்கலாம், சில பேருக்கு ஹீலிங்கா இருக்கலாம், சில பேருக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷனா இருக்கலாம், சில பேருக்கு வந்து நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம். அதுல வந்து எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்காரோ அதுக்கு தேவையான வரத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஆவியானவர் அந்த வரங்களை வந்து தேவைக்கு ஏற்ப கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து பார்ப்போம். அது வந்து டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்க இருக்குது? நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவும் சொல்றத பாக்குறோம். நான் இங்க எழுதி வச்சிருக்க, இங்க நோட் பண்ணிருக்கிறது வந்து எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 22-23. இதுல பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல ஆரம்பிக்கிறதே எப்படி இருக்குன்னா, வாக் இன் லவ், அன்பிலே நடவுங்கள், வெளிச்சத்திலே நடவுங்கள், சமாதானத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படிலாம் நடக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எப்படி நடக்க கூடாது, எப்படி ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கடைசியில எழுதி இருக்குது. அதை நம்ம இப்ப படிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் புறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடவிடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இதுல வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப தெளிவா ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எதை பண்ணக்கூடாது, ஈவன் நம்ம பேசுற வார்த்தைகள் எவ்வளவு நம்ம கவனமா பேசணும், கோவப்பட்டாலும் எப்படி வந்து பாவம் பண்ண இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி பண்ணணும், எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மனுஷன், இதுக்கு முன்னாடி இருக்க வசனங்கள் பாத்தீங்கன்னா பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிதான மனுஷனை உடுத்தி கொள்ளணும் அப்படின்னு. இதுலயும் அதேதான் சொல்லுது. 23வது வசனத்துல வந்து புதிய ஆவி உள்ளவர்களாய் நம்ம வந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. நம்ம என்ன புதிய மனிதனை தரித்து கொண்டாலும் சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்மள வந்து பின்னோக்கி இழுக்கிறத நம்ம பாக்குறோம். பின்னோக்கி இழுக்கும் போது தேவையில்லாம ஒரு வார்த்தையை பேசுறதோ தேவையில்லாத காரியங்களை செய்யறதோ நமக்கு வந்து நடக்கிறத பாக்குறோம். அப்படி நடத்துறப்ப நம்ம என்ன பண்றோம், ஆவியானவரை துக்கப்படுத்துறத பாக்குறோம். நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில வரப்ப அவர் எப்படி நமக்கு உதவி பண்றாருன்னு இவ்வளோ காரியங்கள் பார்த்துட்டு திருப்பியும் நம்ம பழைய மனுஷனை போல பழைய காரியங்கள்ல வேற காரியங்கள்ல நடக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், அவரை துக்கப்படுத்துறவராக இருக்கிறோம். சோ அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம பண்றப்ப அது அவருக்கு துக்கமான இதா இருக்கும். அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய மனிதனுக்கு உரிய காரியங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இங்க எழுதி இருக்கிற பாக்குறோம். கன்க்ளூஷன், நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு மனதுல இருந்தது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பரிசுத்த ஆவியானவர் தேவன். அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர், ஆவி வந்தது அப்படி இல்ல, பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்ம படிச்ச எல்லா வசனத்திலுமே எப்படி இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு ஒப்பானவர். ரெண்டாவது அவர் யாருன்னு பார்த்தோம், தேற்றளவாளர், நமக்கு துணையாளராய் ஆலோசகராய் இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம்.
ஒன்னு யோவான் 2:20 அதுல என்ன எழுதிருக்குன்னா நமக்குள்ள இருக்க அபிஷேகம் சகல காரியங்களையும் நமக்கு போதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல வந்து the anointing that is in you will teach you all things concerning the life. அந்த மாதிரி ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறப்ப நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய காரியம் என்னது? நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும், அவர்கிட்ட அவருடைய ஆலோசனையை கேட்கணும். நிறைய நேரத்துல வந்து நம்மளே வந்து நம்மளுடைய ஓன் தாட்ஸ் அண்ட் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இது தெரியும், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணினா அப்படின்னு நம்மளே நம்மளுடைய சுயத்துல நிறைய காரியங்களை நம்ம எடுக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசகர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கிறவர்களா இருப்போமாங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு தெரியாத காரியங்களையும் நமக்கு எடுத்து சொல்லுவார். முன்னாடி இருந்த இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி இன்னும் நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆனா இப்ப சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. தேற்றவாளன் வரும்போது, சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு நினைவூட்டுவார். அதனால இன்னும் நிறைய காரியங்கள் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு இப்ப தேவையானது, எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மளுடைய காரியம் என்ன? அவருடைய ஆலோசனையை கேட்கணும். அவர் நமக்குள்ள இருக்காருன்ற கான்சியஸோட நம்ம வாழணும். எனி டைம் நம்ம வந்து நமக்குள்ளேயே இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு தடை இருக்குதா? இல்ல. எனி டைம் we can go to God in his presence இல்லையா? நம்ம தேவன் கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணி உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்துல இருந்து ஆவியானவரை பேசுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்றப்ப நமக்கு உள்ள குழப்பங்களா இருக்கட்டும், நமக்கு என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு தெரியல, இந்த காரியங்கள்ல வந்து எனக்கு என்ன நீங்க ஆலோசனை தரீங்க அப்படின்னு கேட்கிறப்ப கண்டிப்பா அவருடைய வழிகள், அவருடைய சிந்தனைகள் நம்மளை விட மேன்மையானதாக இருக்கும். அடுத்து சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அந்த வீட்டுக்கு போய் நீங்க இன்னும் ஆழமா வாசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து மெடிடேட் பண்றப்ப அந்த மாதிரி காரியங்கள் இருந்தா, ஆண்டவரே என்னை மன்னிங்க, அவங்களை துக்கப்படுத்தாதபடி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா ஆன்கோயிங் இன்ஃபில்லிங், நம்ம தினம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-20 வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இதுல என்ன சொல்லுது? ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு புத்தி சொல்லிக் கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடிக்கொண்டு கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணவும் ஆண்டவரை துதிக்கவும் வந்துட்டு நம்ம டெய்லி பிரயாசம் எடுத்து அதுக்கான ஒரு டைம் எடுத்து பண்றப்ப ஆவியானவர் நம்மள நிரப்புவார். தேவனை துதிக்கிறப்ப, அவரை வர்ஷிப் பண்றப்ப எப்படி நம்ம வர்ஷிப் பண்ணணும்? In truth and the spirit. அதே போல நிறைய பேர் இங்க கேம்புக்கு வந்தவங்களா இருந்திருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நம்ம பிரேயர் இருந்தோம்ல, வர்ஷிப் நைட்டு. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இருந்தது? யாருக்காவது அந்த இடத்த விட்டு போகணும்னு மனது இருந்ததா? இல்ல. அந்த மாதிரியான ஒரு ஆவியினால நிரப்பப்படுற அனுபவத்துக்காக நம்ம இன்னொரு கேம்புக்காக வெயிட் பண்ணுமா? இல்ல. நம்ம தினம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டைமை எடுத்து வச்சு, ஆண்டவரே அந்த அனுபவம் எனக்கு வேணும், அந்த ஒரு உங்களுடைய சமூகத்துல உட்கார்ற அந்த ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க, என்னுடைய காதுகள் ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்கட்டும், வசனத்தினால என்னை நிரப்புங்க, என்ன நான் காரியங்களை செய்யணும்ன்றத என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு தனி டைமை எடுத்து வச்சு ஆண்டவருக்காக ஒதுக்கி வசனத்தை படித்து அவரை ஆராதித்து ஆண்டவருடைய பிரசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வார், நம்மள நிரப்புவார். நமக்கு இந்த யோவானுக்கு எழுதிய யோவான் சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 37-39 நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரெஃபரன்ஸ். If you are thirst, he will fill you with the living water. அதனால வந்துட்டு நம்ம வந்து எவ்வளவு தாகத்தோட நம்ம போறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிரப்பப்படுவோம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆவியானவர் உங்களை நிரப்புவார். யாருக்கு வந்து ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்க வேணாம்னு தோணும், இல்ல கொஞ்சமா வேணும், நமக்கு எல்லாருக்குமே வந்து அதிகமாக எசேக்கியேல் அவருடைய ஒரு தரிசனத்துல சொல்லும் போது முழங்கால் அளவு இல்ல,
இன்னும் அதிகமா நீந்தணும், இன்னும் உங்களுடைய பிரசனத்துல அதிகமா இருக்கணும். நம்மளுடைய வாஞ்சை அப்படி இருக்கணும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஏனோக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து தேவனோட 300 வருஷம் நடந்தார் அப்படின்னு. இப்ப வந்து ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சோ நம்மளும் தினம் தினம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற அவரோட சேர்ந்து நம்ம நடக்கிறவர்களா, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருப்போமாங்க. Praise God.